सीतापदे राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभशौनक भीष्मताल्प्यान रुक्मा गदा अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतां स्मरामि। भागवतां स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்க்குறோம். எவ்வளோ தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்துலேயே. ராமாயணம் மட்டும் தர்மகந்தம் கிடையாது, பாகவதத்துலேயும் தர்மகந்தம் தான், தர்மகந்தம் தான். அதுவும் அதில் எவ்வளோ தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் ஃபுல்லாக பாகவத தர்மம் தான். என்னென்னா பாகவதம் படிக்கிறதுக்கே கோடி ஜென்மம் வேணுமா, கோடி ஜென்மம் புண்ணிய நைவது லப்பியது. பாகவதம் தொடரணும்னா படிக்கணும்னா அவ்வளோ லேஸில் படிக்க விட்டுறாது. இப்போ 18,000 ஸ்லோகம் படிக்கிறோன்னா பாராயணம் பண்ணுறோன்னா, இப்போ 24 ஸ்லோகம் இப்போ ராமாயணம் பாராயணம் பண்ணால் சாதாரண விஷயம் இல்லை. அது ஒன்று ஏதாவது ஒரு மகான்களுடைய அனுக்கிரகம் இருக்கணும், கண்டிப்பாக மகான்களுடைய அனுக்கிரகம் இருக்கணும். அதுக்கப்புறமா பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கணும். மகான்களுடைய அனுக்கிரகம் இல்லாமல் பகவானுடைய அனுக்கிரகம் கட்டிடாது. ஆனால் உருக அதை படித்து அனுபவிக்கிற சுகம் இருக்குது, அதுக்கு என்ன எதுவுமே கிடையாது. ஏன் இந்த டேஸ்ட்டு தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு, அதுதான் எனக்கு வருத்தம். அப்படியாப்பட்ட லட்டாக அருமையான கிரந்தம் இருக்குது பாகவதமும் ராமாயணமும். சுவைக்க அருமையாக இருக்குது படிக்கும்போது. அதாவது நிறைய மூக்க முட்டை சாப்பிட்டுட்டோன்னா பக்தி வராது. ஒரு வேளை சாப்பிட்ணும், எல்லாம் ரொம்ப பசியாக இருக்குன்னா 2 வேளை சாப்பிட்ணும். சும்மா நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா உதரம் பரினா ஜீவாக, சாப்பிட்றதுக்குன்னே வாழறான், வேறு எதுக்கும் இல்லை. சாப்பாடை கம்மி பண்ணிவிட்டு தவசை அபிவிருத்தி பண்ணணும். விட்புஜாம்பியே, மலத்தை தின்னக்கூடிய பன்றிகள் போல் நம்ம வாழக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரிஷபதேவர் சொல்கிறார். அப்போது நம்ம நிறைய சாப்பிட்றதுனால மந்த புத்தி ஏற்படுது. மந்த புத்தி ஏற்பட்டால் நம்ம பக்தி நமக்கு தலையெடுக்க மாட்டேன்றது. சாப்பாட்டை குறைக்கணும், தூக்கத்தை குறைக்கணும். நைட்டில் தான் தூங்குகிறோம், பகல்லையுமே தூக்கணும். பகல்லையும் தூங்கணும் என்ன அர்த்தம்? அப்போ எப்போ தான் பகவானை சிந்திக்க போகிறோம்? பாகவதம் எப்போ தான் கேட்க போகிறோம்? ராமாயணம் எப்போ தான் கேட்க போகிறோம்? நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம், ரொம்ப ஈஸி. என்னென்னா பாகவத பாராயணம் பண்ணே வா. தமிழ்லனா படி, சான்ஸ்கிரிட்லாம் படி, எப்படியாவது ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம்னு சொன்னாங்க இல்லையா ஔவையார்? அது மாதிரி ஏதாவது ஒன்று பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கணும். அது என்னென்ன பாராயணம் பண்ணுறாங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம், அது ஒரு கடமை மாதிரி டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் அது படி. அதுவே பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் அது போதாதுன்ற. புஸ்தகத்தை எடுத்து நல்லா பாராயணம் பண்ணணும். தூக்கம் வருதா, படுத்துக்கோ. தூங்கிட்டு எழுந்து மறுபடியும் பாராயணம் பண்ணு, மறுபடியும் படி. மறுபடியும் தூக்கம் வருதா, தூங்கு, மறுபடியும் எழுந்து படி. இந்த விடாமல் முயற்சி பண்ணி பாரு, தூக்கமே ஒரு நாள் நின்றுடும். ஃபுல்லாக பாராயணம் மட்டும் தான் ஓடும். நான் ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும். ஏன்னா வெளியில் ஃபுல்லாக மாயை தான். களி எங்கே பார்த்தாலும் வியாபிச்சிருக்கு. அதனால் மற்றவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எல்லாத்தையும் களி வியாபிச்சிருக்குன்னா கசிய தூஷணம், யாரை போய் தூஷிப்பீங்க நீங்கள்? எல்லாம் சொல்லாங்க, நம்மளை திட்டுறாங்க, நம்மளை நிந்திக்கிறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, நம்மளை துரோகம் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு நானும் சொல்லலாம். என்னை சொத்து ஏமாற்றிட்டாங்க, என்னை இது பண்ணுறாங்க, எனக்கு துரோகம் பண்ணுறாங்க, சில பேர் போய் சொல்கிறாங்க, சில பேர் என்னை இம்சை பண்ணுறாங்க இல்லையா, சில பேர் மிரட்டுறாங்க, பல விதமாக சொல்லலாம். எவ்வளோ துன்பங்கள் வெளியில் அப்படி தான் இருக்காங்க மக்கள்லாம். அப்படின்னா மக்களை போய் குறை சொல்ல முடியாது. மக்கள் அவங்கவுங்க சுபாவத்தில் சுச்சுவேஷன் பார்த்தா அது கரெக்டாக தான் தெரியும். நம்ம யாரையும் குறை சொல்லி அதுதான் சொல்கிறேன். வெளியில் போய் பழகணும், எங்கேயாவது ஒரு இடத்துல நீ மாட்டிப்பேன். களி எதுலையாவது ஒன்று அபகரிச்சிடும்.
அப்புறம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக நீ பாகவதத்தை தியாகம் பண்ணணும், ராமாயணத்தை தியாகம் பண்ணணும். உன் மைண்டெல்லாம் என்னென்னா அந்த விஷயத்துலேயே ஈடுபடும். நீ ராமாயணத்தில் எங்கே கவனம் செலுத்துறது? ஏன்னா நீ அது மாதிரி விஷயம்லாம் பாகவதம் படிக்கும்போது, ராமாயணம் படிக்கும்போது வச்சுக்கூடாது. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் வச்சுக்கூடாது. எது இருந்தாலும் பாகவதத்துக்கு அப்புறம் தான், ராமாயணத்துக்கு அப்புறம் தான், பாராயணத்துக்கு அப்புறம் தான் வச்சுக்கணும். இருந்தால் அப்படி வெளி விஷயங்கள் இப்போ அண்ணன் தம்பி துரோகம் பண்ணுறாங்க, அதே நினச்சின்னு இருப்பான். அதை நினச்சிருந்தா அப்புறமா எங்கள் பாராயணம் பண்ணுறது. இப்போ வீட்டில் இப்போ யாரா சொல்லிட்டாங்க, வீட்டில் திட்டாங்க, அதுவே மனசில் நினச்சின்னு இருப்பான். இது மாதிரி ஏன்னா அதில் ஏன் ஈடுபடுற? இப்போ வெளியில் பார்த்தா இப்போ சொந்தக்காரங்க யாராவது நண்பர்கள் யாராவது நம்மளை சொல்லிட்டாங்க, அதையே மனசில் நினச்சிட்டு இருக்கும். எதுலையாவது போய் ஒன்று மாட்டிப்பான். அப்போ மாட்டிக்கும்போது பிரச்சனை இவனே தூக்கி உள்ள விட்டுக்கிற கதை தான். ஏன் நீ வெளியே அலையிற? எங்கேயும் போக வேண்டாம், எங்கேயும் அலைய வேண்டாம். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு அங்கே இங்கே ஓடவே வேண்டாம். ஒரு இடத்துல வீட்டில் அழகாக உட்காந்து நம்ம வீட்டில் அழகாக பாகவதம் படித்தோம்னா நம்ம வீடே சிறந்த கோயில். என்னை பொறுத்த என்னென்னா பூலோக வைகுண்டமாகிய ஸ்ரீரங்கத்தை விட வசதி நம்ம வீடு. இதை விட வேறு என்ன சொல்ல முடியும்? அதுக்கு என்ன பிரமாணம் இருக்கா? என்னங்க நீங்கள் வாய்க்கு வந்தது வளர்றீங்க அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்லலை, நான் நாரதர் சொல்ல. அகம் து பிருத்திவீம் யாதோ ஞாத்மா சர்வோத்தமாமிதி புஷ்கரம் ச பிரயாகம் ச காஷிம் கோதாவரிம் ததா ஹரிக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் சேதுபந்தனம் ஏவமாதிஷு தீர்த்தேஷு பிரமமாணிதஸ்ததா நாபஸ்யம் குத்திரச்சித் சர்ம மனசந்தோஷகாரகம். அப்போது இவ்வளோ தொலை போய் ஹரிக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் சேதுபந்தனம் ராமேஸ்வரம் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தான். புஷ்கரம் பிரயாக காசி எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தான். எவ்வளோ பெரிய எல்லாம் புண்ணியஸ்தலம், உயர்ந்த ஸ்தலங்கள் எல்லாமே அதிகமான சாநித்தியம் நிறைஞ்ச இடம்னு சொல்கிறோம் நம்ம. அந்த இடத்துல போய் அவருக்கு நிம்மதி இல்லையா நாரதருக்கு? அவள் என்னென்னா தத்கிரகம் தீர்த்த ரூபம். எந்த இடத்துல பாகவத பாராயணம் பண்ணுறாங்களே அந்த வீடு சகல புண்ணிய தீர்த்தங்களுக்கும் இருப்பிடமா? என்ன கயா, என்ன காசி, என்ன புஷ்கரம், இப்படியே சொல்லியிருக்குது. என்ன கங்கா, இப்படியே சொல்ல. இதெல்லாம் கங்கையோ கயாவோ இல்லை காசியோ புஷ்கரம், இதெல்லாம் இத்தனை க்ஷேத்திரங்களும் இத்தனை தீர்த்தங்களும் பாகவதத்தை படிக்கிற இடத்துக்கு சமம் ஆகாது அப்படின்னு ஸ்பஷ்டமாக அடிக்கிறார் நாரதர். சனகாதி முனி அவர்கள் நாரதர் சொல்கிறார், சந்தோஷம் இல்லை இவ்வளோத்துக்கு போயிட்டு வந்தேன். ஏன்னா அலைச்சல் தானே மிஞ்சுது. போய் பார்த்தன்ற ஒரு திருப்தி அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்காக படுற சிரமம் இருக்குது பற்றியா ஆடேங்கப்பா. அந்த சிரமம் தான் மனசில் நிற்குது. பகவான் பெருமாளாக நிற்கிறார், பள்ளி கொண்ட பெருமாளாக நிற்கிறார். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் ஞாபகம் வருதா பார்த்தது? அது எப்போ நம்ம 24 நேரம் அதே நினச்சிட்டு இருக்கோம். ரங்கேஷமாம்பாகி 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 ரங்கப்பிரபுன்னு அதே நினச்சிட்டு இருக்கோம் இல்லையே. அவ்வளோதான், அதோட கைட்டு விட்டாச்சு. அப்புறமா நம்ம மற்ற பிஸ்னஸை ஞாபகம் வந்துடுச்சு. பிஸ்னஸில் நம்ம மனசை ஓழ விட்டுட்டோம், வீட்டு பிரச்சனைகளில் மனசை ஓழ விட்டுட்டோம். அவ்வளோதான். அந்த பார்த்து அடுத்த க்ஷணம் வெளியே வந்த பிறகு மற்ற வெளியே அப்படியே என்ன பண்ணுவோம், பௌதிக விஷயங்களை உள்ளே புகுத்திட்டோம். ஆனால் பாகவதம் நீங்கள் படிக்க ஃபஸ்ட்டு தான் உங்களுக்கு கொஞ்சம் அது புரியாத வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். புரிய அப்புறமா அதேங்கப்பா அந்த வாமனாவதாரம் என்ன பிரம்மாண்டகரமான அந்த 8 கைகளோட பகவான் அப்படியே விஸ்வரூபத்தை பரிசக்கரத்துக்கு காண்பிச்சாரே. ஒரு அடியால் பூமி முழுவதும் அளந்தார், 2வது அடியால் பூர்லோகம் புவர்லோகம் சொர்லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகம் என்ற அந்த 7 உலகத்தை தாண்டி பிரம்மலோகத்துக்கு போய் அவருடைய திருவடி வைக்கிறாருன்னா அந்த திருவடி ஆலம்படு பிரம்மதேவர் கமடல தீர்த்தத்தை அலம்பி அந்த தீர்த்தத்தை பிடிச்சி வச்சுட்டாராம். அதில் கொஞ்சம் வழிஞ்ச தீர்த்தம் தான் இப்போ கங்கையாக பிரவாகமாக ஓடுறது தான் மந்தாகினி இல்லையா. 7 பிரவாகமாக பிரிகிறா இல்லையா, ஹலாதினி அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அவள் நளினி அது மாதிரிலாம் பல விதமான பேர்களோடு ஓடுறான். மந்தாகினி பாகிரதி அப்போது போகவதி இதெல்லாம் பல விதமான பேரில் ஓடுறான். சொர்க்கலோகத்தில் போகவதி, மந்தாகினி, பூலோகத்தில் கங்கா, பாதாள லோகத்துக்கும் போகிறாளாம். அங்கே ஏதாவது பேர் அந்த இடத்துலையும் போகிறான். அது மாதிரி அந்த புண்ணிய தீர்த்தங்கள்லாம் விஷ்ணுபாத தீர்த்தமே ஆனாலும் பாகவத கங்கைக்கு சமம் ஆகாது. பாகவதம் தான்
அந்த புண்ணிய தீர்த்தங்களையே பவித்திரமாக்கக்கூடியது. அதான் சொல்கிறேன், பாவனானாம் ச பாவனம், பவித்திரம் பண்ணுபவைகளுக்குள்ளே சிறந்த பவித்திரமானது எது அப்படின்னா அந்த பாகவத ராமாயணம் தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் பொன்னான காலம், அப்படி விரையம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. நம்ம ஆயுசு தேஞ்சுட்டே வருது. நிலவுக்கு அது தேஞ்சால் மறுபடியும் வளரும், நமக்கு வளர்ச்சி கிடையாது, தேய்வு மட்டும்தான் உண்டு. அதுக்கப்புறம் அடுத்த பிறவி தான், நமக்கு தேய்வு மட்டும்தான் உண்டு. இப்போ நம்ம ஆயுசு குறைஞ்சுட்டே வருது. ஆனால் நம்மனா ஜாலியாக இருக்கிறோம். ஏன்னா அது ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குமா, ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான் என்டர்டெயின்மெண்ட். என்ன என்டர்டெயின்மெண்ட்டு? ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமா, ஏதாவது ஒன்று வாயில் போட்டு ஏதாவது பொறிக்கணும், அவ்வளோதான். ஏதாவது ஒன்று சாப்பிடணும், இல்லை ஏதாவது ஒரு டிவி பார்க்கணும், ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஜாலியாக இருக்கணும். இதெல்லாம் தான் நம்ம கவனம் செலுத்தணும். ஆத்ம லாபத்தை தேடிக்கணும் அப்படின்ற ஒரு உஷார் இல்லையே, நம்ம விழிப்புணர்வு இல்லையே. எப்படி பயப்படணும் தெரியுமா? ஒரு புலி துரத்தின்னு வந்தால் ஒருத்தன் எப்படி பயந்து ஓட்டம் ஓடுவான், அது மாதிரி ஓடணுமா. அந்த காலம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. இந்த உலகம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு நாள் போயிட்டு பாருங்கள், கழிஞ்சிட்டு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, நம்மளுக்கு தெரியல. இப்போ தான் நம்ம காலையில் 8 மணி ஆன மாதிரி இது, எப்போ பார்த்தா நைட்டு 8 மணி ஆகுது. எப்படி அந்த 12 மணி நேரம் எப்படி போச்சு தெரியல. எங்கே போனேன், ஏதோ சாப்பிட்டேன், எங்கே படுத்தேன்னு தோணு, எப்போ பார்த்தா 12 மணி நேரம் ஆகி போச்சு. அடுத்த 12 மணி நேரம் நம்ம இப்படியே இருந்துட்டு போகிறது இல்லையே. தலை நரைக்கிறது, தோல்லாம் சுருங்கிறது, கண் 2 போகுது, முட்டிக்கால் தட்டுறது, எல்லாமே மாறுது இல்லையா. மாற்றம் தானே நிலையானது. அவை எல்லாமே நம்ம இந்த வயோதிகம் வந்த பிறகு கூட நம்ம சந்தோஷம் சிரிக்கிறோம். நம்ம அப்படியே அதோட எப்படியாவது மேக்கப் பண்ணிக்கலாம், நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் முடியலையே, உடம்பு ஒத்துழைக்கலையே. ஆமாம், முட்டிக்கால் தட்ட தான் தட்டோம், எழுந்து நடக்க முடியல, உட்காந்தா எழுந்து முடியல, எழுந்தால் உட்கார முடியல. தைலம் தடலாமா, ஏதாவது அது வேறு. இப்போது இதில் நாட்டு மருந்து இது போயிடுறாங்க, முடக்கத்தாங்கீரை சாப்பிட்டா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். அதெல்லாம் என்ன தான் சாப்பிட்டாலும் சரி, மறுபடியும் அதே பிரச்சனை தான். ஒரு அம்மா ரொம்ப குண்டாக இருக்காங்க, அவங்களால எழுந்துக்கவே முடியல, நவர்றாங்க. அப்படியே அவங்க நிலமெல்லாம் நினச்சி பார்த்தேன். அவங்க சாப்பிட்டா அப்படியே படுத்துடுறாங்க. எழுந்து அப்படி உலர்த்தணும் அப்படின்லாம் கிடையாது, அப்படியே படுத்துடுறாங்க, அவ்வளோதான். சாப்பிட்டா அப்படியே படுத்துடுறது, அப்படியே எழுந்து உட்காருறது, அப்படியே சாப்பிட்றது, அப்படியே படுத்துறது. அப்படின்னா என்ன ஆகும் உடம்பு? அப்போ உள்ள சளியெல்லாம் சேர்ந்து போய் காபம் கட்டிச்சு. அப்போ அவங்க ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு அவங்களுக்கு. சொல்கிறேன், அது மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் லட்சமாக கொடுக்க வேண்டியதாக வரும். அவ்வளோதான், வேறு என்ன பண்ண முடியும்? அந்த சளியெல்லாம் எடுக்கணும்னா வேறு அதான் செய்கிறோம். நம்ம வயோதிகம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே உட்காந்துட்டோம்னா நம்ம மேலே 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 பிரச்சனை தான் வரும். வயோதிகம் ஆயிடுச்சா, இனிமேல் கதைக்கு தேடி ஓடு, பகவானை தேடிப்போ. பாகவத கதை எங்கே நடக்குது, ராமாயணம் எங்கே நடக்குது, ராமனுடைய குணானுபவங்கள் எங்கே சொல்கிறாங்க? இல்லை ஏதாவது சும்மாவது போய் உட்காந்துட்டு வருவோம் அந்த இடத்துல. இப்போ ராமாயணம் பாராயணம் பண்ணுறோம், சும்மா உட்கார, ஒன்றுமே பண்ண வேணாம், உன்னை யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க. சும்மா உட்காந்து அதை கேளு. என்ன அந்த சப்தங்கள் காதில் விழுந்தாலே அது போய் உள்ள சம்ஸ்காரத்தில் போய் அடிக்கும். எங்கள் சூட்சும சரீரம் இருக்கே, அதிசூட்சும சரீரம் சொல்லுவாங்க. ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், அதிசூட்சும சரீரம். அந்த அதிசூட்சும சரீரத்தில் போய் சம்ஸ்காரத்தில் போய் அடிக்கும். அதை அப்படியே என்ன பண்ணணும், எரித்து சாம்பலாக்கணும். நம்மளுடைய சஞ்சித கர்மா இருக்குது இல்லையா, பாவங்கள், அதெல்லாம் இந்த அக்ஷரங்கள் உள்ளே போய், அதான் சொல்லி ஏகைகம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம். இதில் உள்ள ஒவ்வொரு அக்ஷரமும் மகாபாதங்கள்லாம் செய்திருப்போம் இல்லையா, நம்ம சஞ்சித கர்மாவில் பூர்வ எத்தனையோ கோடிக்கணக்கான ஜென்மங்களில், அதெல்லாம் நாசம் பண்ணி நம்ம எரித்து சாம்பலாக்கிடுமா. பாபத்தை எரித்து சாம்பலாக்கிடுமா. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இந்த ராமாயண ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்கள் நீ புரிய வேண்டிய அவசியமே இல்லை. புரியணுன்னா தமிழ் புக்கை அதுக்கு அர்த்தம் போட்டிருக்காங்க கீதா ப்ரெஸ்ஸில், வாங்கி படிச்சுக்கலாம். கம்மி தான், ரொம்ப ஒன்று அவ்வளோதான் ஒன்றும் இல்லை. 1000 கூட 1000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. அது 2 புஸ்தகம் அருமையாக இருக்குது, அதை கூட வாங்கி படிக்கலாம். நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், கதையாக படிக்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்லோகங்கள் எங்கேயாவது நம்மளுக்கு படிக்க தெரியல, படிக்கிற இடத்துல நம்ம போய் உட்காந்துட்டோம்னா அந்த காதில் சிரவணம் பண்ணும்போதே நமக்கு எல்லா அந்த படிக்கிற இடத்துல அந்த சாநித்தியம் இருக்கும். அந்த படிக்கிற இடத்துல போய் உட்காரணும், அதான் மெயின். இப்போ யூடியூப்பில் போடுறோம் சரி, அது கேட்குறது நல்லது தான், இல்லைன்னு சொல்ல வரல. அதை விட பவர் என்னன்னா நேரடியாக படிக்கிற இடத்துல போய் உட்காந்து நம்ம கேட்குறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம்.
அப்போ அந்த ஸ்லோகங்கள் காதல் ஒவ்வொரு அக்ஷரமும் நமக்குள்ளே இருக்கிற பெரிய பெரிய பாபங்களெல்லாம் எரித்து சாம்பலாக்கிறது தான். மகா பாதக நாசனம், பெரிய பெரிய பாபங்கள்லாம் நாசம் பண்ணிடும் அப்படின்னு ராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த சம்ஸ்காரத்தில் போய் அடிக்குதுன்னு சொன்னால் அந்த சம்ஸ்காரத்தில் உள்ள வாசனைகளால் தான் நமக்கு கோபம், தாபம், துவேஷம் எல்லாமே வருது. அந்த இடத்துல போய் அடிச்சுட்டு மெயின் பாயிண்டில் போய் அங்கே அடிச்சிட்டோம்னா அப்போ ஸ்வபாவமே மாறிடும், ராமர் மாதிரி ஆகிடும். ராமனுடைய திவ்ய குணங்கள் நமக்குள்ளே பிரகாசிக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுவாக மௌனம் ஆகிடும். எதுக்குடா வம்பு, அங்கே போய் இங்கே போய் எல்லாத்துலேயும் பார்த்தா பிரச்சனை தான் வருது. எங்கே போனாலும் எதனா ஒரு பிரச்சனை வருது, எங்கே போனாலும் வம்பு தும்பு தான் வருது. எதுக்கு நம்ம வாயாடுங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம தேவையில்லாமல் நம்ம எதுக்கு வாயை விட்டுட்டு வாங்கி கட்டிக்கணும் அப்படின்னு நம்ம அடங்கி இருக்கலாம், நம்ம மௌனமாக இருக்கலாம். இந்த ராமாயணம் படித்து அந்த பக்கம் வந்துடும். எதுக்கு மற்றவங்களை யாரையும் குறை சொல்ல வேண்டாம், அதே சமயத்தில் நம்மளை எங்கேயும் போய் வாய் விட்டு வேண்டாம் இல்லையா? அதுக்காக தான் ராமாயணம் படிக்கிறது. யாருக்களையும் பேசக்கூடாது. என்ன பேசுனாங்களா, சரி ஓகே, சரி ஓகே அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போக வேண்டாம். அவங்க ஒரு ரூடாக பேசுகிற மாதிரி இருந்தால் டக்குன்னு கட் பண்ணிட்டுங்க, அதுதான் சரிங்க ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்மையாக பேசி கட் பண்ணிட்டு அவ்வளோதான், சரிங்க அப்புறம் பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கட் பண்ணிட்டு டீசெண்டாக ஒதுங்கிடணும். அவ்வளோதான். வேறு நம்ம கூட வாக்குவாதம்லாம் பண்ணக்கூடாது. அப்புறமா நம்ம பாகவதன்னு சொல்கிறதுக்கு என்ன லட்சணம் சொல்லும் பார்க்கலாம். மற்றவங்க ரூடாக பேசணும், நம்ம பேசக்கூடாது. நம்ம அமைதியாக தான் போகணும். பாகவதம் படிக்கிறோம், ராமாயணம் படிக்கிறேன்னா சைலண்ட்டாக அவ்வளோ மௌனமத்தை கடைப்பிடிக்கணும், அவ்வளோதான். அவங்க பேசினா பேசி போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ராமாயணம் சாதுவாக வருஷம் வாக்கியம், அதாவது கடினமான வார்த்தைகள் ராமரை நினைச்சா கூட பதிலுக்கு எதுவும் பேச மாட்டாராம், சைலண்ட்டாக போய்ட்டு வரான். அப்படி இருப்பாரா ராமர். அப்போ இந்த ராமாயணம் படிக்கிறோம், அந்த குணங்களை கேட்குறோம். நாமளும் அப்படி தான் இருந்து பார்ப்போம். சும்மா ட்ரை பண்ணுவோமே, நம்ம ஃபுல்லாக கடைப்பிடிக்க முடியலனாலும் சும்மா ஒன்று ஒன்றா அப்படி அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம். ராமனுடைய குணங்களை ஒன்று ஒன்றா. ஒரு நாள் அபகாரம் நூற்றுக்கணக்கான அபராதங்கள் செய்தால் மன்னிச்சு வரோம். ஒரே ஒரு உபகாரம் செய்தால் அதை மறக்கவே மாட்டாராம், ஜென்மாவில் மறக்க மாட்டாராம், சந்தோஷப்படுவார். அந்த ஒரு நன்மையை திருப்பி திருப்பி சொல்லி அவங்களிடத்துல அன்பு காட்டுவாராம் ராமர். மனுஷன் என்னென்னா எவ்வளோ உதவிகள் செய்திருப்போம், அதை மறந்துடுவாங்க. ஏதாவது ஒரு தெரியாமல் ஒரு அபராதம் பண்ணிட்டோம்னா அதை மறக்கவே மாட்டாங்க, அதுக்கு பழிவாங்கன்னு நினைப்பாங்க. மனுஷ புத்தி இது. ஆனால் பகவான் என்ன பண்ணுவான்னா எல்லாத்தையும் மறந்துடுவானா, ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணுவானா, அதை வச்சு அவனை தூக்கிக்கலாம். நமக்கு நம்ம ராம பக்தியில் வர வச்சிடலாம் அப்படின்னு பகவான் நினைப்பானா. கதஞ்சித் உபகாரேன கிருதநேகேன துஷ்யதி நஸ்மரதி அபகாரானாம் சதமபி ஆத்மவத்தையா. அப்படி பகவான் சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மிதிச்சு யாச்சிதே அபயம் சர்வபூதேப்பியோ ததாம் எதத் பிரதமமா. எது ராவணனே மனைவி கொடுக்கலனா பரவாயில்லடா, அவன் கொடுக்காம கூட என்னை சரணாகதி மித்ரபாவேன்னு சம்ஸ்திதான், அவன் சரணாகதி அடையணும் நண்பனாக கை கொத்து சொல்லு, நான் அவனை ஏற்றுப்பேன்றார். சுக்ரீவன் சொல்கிறார், இவன் வஞ்சகத்தோடு வந்திருக்கான் விபீஷணே, அவன் அண்ணனுக்கு நம்ம சரணாகதி அடையணும்னு சொல்லிட்டு கச்சல் நம்மளுக்கு ஏமாற்றுவான் அப்படின்னு சொல்கிறேன். அடே இவன் இல்லைடா, விபீஷன் இல்லைடா, அந்த ராவணனே வரட்டும்டா, நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன்டா அப்படின்னு. அவையும் கொடுக்கலனா எனக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும், எனக்கு எப்படி புகழ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் பகவான் சொல்கிறார். அதெல்லாம் யாரும் கண்டு மகரிஷி சொல்லியிருக்காராம் அப்படின்னு உதாரணம் சொல்கிறார். இன்றைக்கி யுத்த காலத்தில் படித்தேன், அது ஞாபகம் வந்தது. அப்படியேப்பட்ட ஒரு குரங்கு காப்பாற்றிருக்கு மனுஷனை, சரணாகதி அடைஞ்சவன் தன்னுடைய மரத்தில் தங்கியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு குரங்கு காப்பாற்றிக்கிறது ஒரு மனுஷனை அப்படின்னு துரோகம் செய்த மனுஷனை. அதாவது இந்த கதை உங்களுக்கு தெரியுமா தெரியல. அதாவது ஒரு மரத்தில் ஒரு குரங்கு இருக்குது. அந்த குரங்கு இருக்கும்போது மனுஷன் என்ன பண்ணால் ஒரு புலி துரத்தின்னு வரும்போது அவன் கடன்னு அந்த மரத்து மேலே ஏறிட்டான். அந்த மரத்து மேலே ஏறின போது அந்த குரங்கு அந்த வானரம் என்ன பண்ணுச்சுன்னா, நீ என் கூடவே என் கூடவே ஏறு, நீ கீழே போகாத, நான் பார்த்துக்கிறேன், நீ தூங்கினா என் மடி மேலே தூங்கிக்கோ, நான் அவனை பார்த்துக்கிறேன், புலி கீழே போனால் சாப்பிட்டுடும், நான் அவனை பார்த்துக்கிறேன், நீ இங்கே ஏறு அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி ஒரு ஒப்பந்தம் பண்ணிச்சு, நான் தூங்கிட்டனால நீ என்னை அப்படியே பார்த்துக்கோ அப்படின்னு. அப்படி இருக்கும்போது வானரம் என்ன பண்ணிச்சு, அப்படியே எவ்வளோ நேரம் அந்த புலி சுற்றி வந்துட்டு இருக்கு அந்த மரத்தை சுற்றி. அப்போ அந்த வானரம் நினச்சி அப்படியே படுத்து தூங்கிடுச்சு. யார்? அந்த மனுஷன் மடியில். அப்போது அந்த மனுஷன் இடத்துல புலி சொல்கிறது, ஏன்பா நான் உன்னை சாப்பிட மாட்டேன், அந்த குரங்கு கூட எனக்கு இடத்துல பிடிச்சி தள்ளிவிடு, நான் அதை ஆகாரமாக சாப்பிட்டுட்டு நான் போயிடுறேன், அந்த வானரத்தை எங்களுக்கு தள்ளிவிடு அப்படின்னு சொன்னேன். உடனே இவன் என்ன பண்ணால் மனுஷன்
அந்த வானத்தை கீழே தள்ளிட்டான். கீழே தள்ளோன்னா டக்குன்னு நான் கொஞ்சம் முடிச்சுட்டு டக்குன்னு வேறு கலையை பிடிச்சிச்சு. கீழே குதிக்கும் போது டக்குன்னு வேறு ஒரு கலையை பிடிச்சி தாவிட்டு அந்த கலையிலேருந்து பொறுமையாக மேலே ஏறிட்டு மறுபடியும் இறங்கி வந்தோடனே இந்த குரங்கு பார்த்து பயப்படுறான் மனுஷன். அதை தள்ளி விட்டான். அந்த மனுஷன் பயப்படும் போது அந்த குரங்கு சொல்லுது, பயப்படாத, உனக்கு எதுவும் நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நீ பயப்படாத, நீ அப்படி எனக்கு துரோகம் பண்ண விட பரவாயில்ல, நான் உன்னை தள்ளி விட மாட்டேன், நீ கவலைப்படாத. இந்த குரங்கு எங்கே நம்மளை தள்ளி விட்டுற போதுன்னு பயப்படுறான் அவன். நான் தள்ளி விட மாட்டேன், பயப்படாதுன்னு சொல்லி அப்புறமா கிட்ட போய் அந்த புலி சுற்றி வந்து ஏமாந்து போச்சு. அதே மாதிரி மனுஷன் தூங்கிட்ட போது அப்போது அந்த குரங்குத்தில் கேட்குது, அந்த மனுஷனை தள்ளி விட்டுரு அப்படின்னு அந்த புலி கேட்குது. நான் தள்ளி விட மாட்டேன், என்னை சரணாகதி அடைஞ்சிட்டான், நான் இருக்கிற மரத்தில் வந்து அந்த மனுஷன் சரணாகதி அடைஞ்சிட்டான், நான் என்னமா தள்ளி விட்டுருவேன், முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷனும் போயிடுச்சான், அந்த புலி ஏமாந்து போயிடுச்சு. அது மாதிரி புலின்றது யமன் கையில் பகவான் நம்மளை தள்ளி விட மாட்டான் அந்த வானம் போல். அப்படியேப்பட்ட வானர்கள் தானே நீங்கள் சுக்ரீவா நீயே போய் விபீஷணனை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி நீயே போய் அழிச்சிடுவான் அந்த விபீஷணனை. அப்படி ஒரு வானரும் சரணாகதி கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர்களுக்கு வெக்கமாகி போயிடுச்சு. நடா இந்த விபீஷணன் நம்ம குறை சொல்லிட்டோமேன்னு. அப்புறம் போய் சுக்ரீவனே போய் சம்பாஷணை பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்பாக கை கோத்துட்டு நல்லபடியாக அந்த விபீஷனுக்கு தான் இந்த ஆராய்ச்சிலாம். விபீஷன் கூட வந்த 4 ராட்சர்களுக்கு ஆராய்ச்சி கிடையாது. அவர்கள் ஒரு பக்தன் பின்னாடி போயிட்டால் அவருக்கு எந்த கேள்வி பதிலும் கிடையாது. அவருக்கு உடனே இலவசமாக ஃப்ரீ டிக்கெட்டு உள்ளே வந்துடலாம். ஆமாம், அவங்களுக்கு எந்த இவருக்கு முதல் வர அந்த விபீஷனுக்கு தான் இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணாங்க. சரணாகதி அடைத்து தகுதியானவனா, சரணாகதி அடைகிற நேரம் தானா இது, அப்படி இப்படின்னு பல விதமான கேள்வி பதிலாம் ஏற்பட்டது. அருமையாக இருக்கும் அந்த கட்டத்தை படிக்கும்போது. சரணாகதம் திருப்பி அந்த வார்த்தை வரும். ராமர் வாக்காலே சொல்கிறாரு, என்ன சரணாகதி அடைஞ்சால் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவையும் சர்வபூதி, எல்லா ஜீவராசிகளத்துலேருந்தையும் அந்த ஜீவனை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு பயமில்லாத இது அந்த விரதமாக நான் மேற்கொண்டிருக்கிறேன் அப்படின்லாம் ராமர் சொல்கிறாரு. இது மாதிரி கட்டங்கள்லாம் படித்தோம்னா அப்போ இன்றைக்கி படிக்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது. அதை அர்த்தமும் சொன்னேன். அது நீங்கள் யூடியூப்பில் கேட்கும்போது தெரியும். அந்த சரணாகதி பற்றி இந்த கதைலாம் சொல்லியிருக்கேன். அப்படியே மூலப்பாராயணம் பண்ணும்போது நடுவில் இந்த கதையும் சொல்லியிருக்கோம், கேட்டால் தெரியும். அதனால் அந்த கதை கேட்டவங்க அப்படி மெய் மறந்து கேட்டாங்க சந்தோஷமாக. ஏன்னா அந்த ராமாயணத்தில் அந்த ராமருடைய சரணாகதி தான், விபீஷண சரணாகதி தான் பரிபூர்ணமாக இருந்து தான். சுந்தரகாண்டத்தில் காக்காசுரம் சரணாகதி, கிருஷ்ண காண்டத்தில் சுக்ரீவ சரணாகதி, ஆரண்ய காண்டத்தில் ரிஷிகளுடைய சரணாகதி, அயோத்தியா காண்டத்தில் பரதனுடைய சரணாகதி, பாலகாண்டத்தில் தேவருடைய சரணாகதி. அதில் எது பர்ஃபெக்டாக இருந்ததுன்னு சொன்னால் விபீஷண சரணாகதி தான் பர்ஃபெக்டாக இருந்தது. எந்த கதியும் இல்லாமல் நீயே கதின்னு வந்தான் பாரு, அதுதான் பர்ஃபெக்ஷன். மற்றதெல்லாம் ஏதோ ஒரு குறை இருந்தது அந்த சரணாகதியில். விபீஷண சரணாகதி தான் பர்ஃபெக்டாக இருந்தது. அந்த 6 தன்மைகள் பூர்ணமாக பொருந்தி இருந்தது தான். போக்திரு வரணம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் சரி. அதனால் பகவானுடைய கதைகளை பேசுகிறதும் அந்த ராமாயணம் பாராயணம் பண்ணுறதை கேட்குறதும் நம்மளுக்கு அவ்வளோ நமக்குள்ளே பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஆழ்ந்த சூட்சும சரீரத்தில் மாற்றம் ஏற்படும். நம்ம சுபாவங்கள்லாம் மாறும். இல்லைன்னா நம்ம இதை மறந்துட்டோம்னா வெளியில் போய் அலைஞ்சோம், அங்கே பேசணும் இங்கே பேசணும், அவங்க கூட பழகணும் இவங்க கூட பழகணும், ஏதாவது மனசு பின்னப்பத்துருவாங்க, ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதனால் எங்கேயும் அலைய வேண்டாம். இல்லை லாபமே கிடைச்சாலும் சரி, அது பௌதிக லாபமாக தான் இருக்கும். ஆன்மீக லாபன்றது என்ன? சாதுக்களோடு சேரும்போது தானே உண்மையான ஆன்ம லாபம் கிடைக்கும். அந்த சத் சங்கம் யாருன்னா அனவரதமும் பகவத் கதையை தவிர வீட்டு விஷயத்தையோ மற்ற லௌகிக விஷயத்தையோ பேசாதவங்க யாரோ அவங்க தான் பாகவதர்கள். எப்பவும் குடும்பத்தை பற்றியே பேசிட்டு, பணத்தை பற்றியே பேசிட்டு, பிஸ்னஸ் பற்றியே பேசிட்டு, அரசியலை பற்றி பேசிட்டு, சினிமா பற்றி பேசினவங்களா பாகவதர்கள் சொல்லும் பார்க்கலாம். எப்பொழுதுமே பாகவத் விஷயத்துலேயே ராமாயண விஷயத்தையே பற்றி பேசிட்டு இருக்கிறவங்களாம் பாகவதர்கள். அவர்கள் உயர்ந்த பாகவதர், மகா பாகவதர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது பாகவதத்தில். அதனால் நம்ம இன்னும் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். இல்லை நாம சங்கீர்த்தனம் நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பாகவத பாராயணம் கதைகளை கேட்கணும், நிறைய கதைகளை கேட்கணும். இல்லை எங்கேயாவது மூலப்பாராயணம் பண்ணுறோம், எவ்வளோ பேர் கூப்பிட்டோம் வரல, அப்படி கேட்கலாம். கேட்டோம்னா நம்மளுடைய சம்ஸ்காரம், நம்மளுடைய அந்த சூட்சும சரீரத்திலே ஒரு மாற்றம் ஏற்படும். நம்மளுடைய ஜென்மாவையே மாற்றிடும். மறுபிறப்பில் நம்ம
நம்ம பாவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பூனையாக பிறப்போமா, நாயமாக பிறப்போமா, பறவையாக பிறப்போம், எப்படி பிறப்போம்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அந்த பிறவி அப்படியே அது அந்த பாவங்களை எரிச்சிச்சுன்னு சொன்னால் அப்போ நீ எந்த பிறவியும் இல்லை உனக்கு. பாவம் இருந்தால் தானே பிறவி வருது. பாவமோ புண்ணியமோ எல்லாத்தையும் எரிச்சிட்டுன்னு சொன்னால் அப்புறமா பாவமோ இல்லை புண்ணியமோ இல்லை அப்படின்னு மோட்ச விஷயம் மோட்சம் தான். அகம்சா சர்வ பாபேப்பிய மோட்ச விஷயம் அசுச்சாகும். பாவம் இல்லைன்னா மோட்சம்தான் உங்களுக்கு, அவ்வளோதான். அப்புறம் நான் பகவான் விஷ்ணுவை அடைய வேண்டியது தான், வைகுண்டத்தை. சதா பஷ்யந்தி சூரையா அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்பொழுதும் பகவானை பார்த்து நேர்க்க வேண்டியது தான். எல்லா கோலோகத்துக்கு போனால் கிருஷ்ணனுடைய லீலை பண்ணுறாங்களே அதெல்லாம் போய் கலந்துக்கலாம். அயோத்தியா தாம ராமருடைய உலோகத்துக்கு போனால் அங்கே ஆனந்தமாக ராமருடைய குணங்கள் அங்கே பேசி மகிழ்வார்கள். அங்கே இல்லாடி அங்கே ராமரை சதா பார்த்துட்டு ராமரோட சல்லாபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அயோத்தியில் எப்படி இருக்காங்களோ ராமரோட அப்படி இருப்பாங்க. ஆனால் அவர் அயோத்தி கூட போக மாட்டேன், இவருக்கு அது வைகுண்டத்துக்கு கூட போக மாட்டேன்ட்டார் ஆஞ்சநேய சுவாமி. எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திரத்த கிருதமஸ்தகஞ்சலும் எங்கெங்கெல்லாம் ரகுநாதனுடைய புகழ் பாடப்படுகிறதோ அந்த இடத்துலலாம் கைகூப்பி கொண்டு இருப்பாராம். அவர் கண்ணீர் மல்க கைகூப்பி கொண்டு இருப்பாராம். பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். ராட்சர்களுக்கு யமனாக இருக்கக்கூடிய அப்படி தான் அப்படியே உருகி குழந்த மாதிரி அழுவாராம் ராமாயண கதை கேட்கும்போது. அவ்வளோ சுவாரஸ்யமாக கேட்பாராம். நம்ம யார் படிக்கிறவங்கள கைகூப்பி இவர் எவ்வளோ பெரியவர், இவர் அல்லவா நம்ம இவர் தரிசனம் கிடைக்கிறதுக்கு அல்லவா எல்லாம் ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனால் படிக்கிற இவர் அந்த ராமாயணம் நடக்கிற இடத்துல கைகூப்பி கொண்டு வணங்கி கேட்டுன்னு போகிறான். அஞ்சலின்னா கைகூப்பி கொண்டு கேட்பாராம். பாருங்கள் எப்படி எவ்வளோ பெரியவர் அவர், சிரஞ்சீவி. அப்படியேப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி அந்த பாகவதரில் அப்படி மதிக்கிறாருன்னா நம்ம அதெல்லாம் கற்றுக்க வேண்டிய பாடம். அதெல்லாம் அவரை மாதிரிலாம் வரவே முடியாது. பாகவதர்னா பரம பாகவதர் ஆஞ்சநேய சுவாமி தான். அப்படியேப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி நம்மளுக்கு கிடைச்சிருக்காருன்னு சொன்னால் நம்ம அதுக்குன்னு ராமாயணம் பாராயணம் பண்ணும்போது ஒரு மனையை போடுறோம். மனையை போட்டு அது புஷ்பம்லாம் போடுறோம். ஆஞ்சநேய சுவாமியுடைய ஸ்லோகங்களால் ஸ்தோத்திரம் பண்ணுறோம். எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம்? ஆஞ்சநேயர் அனுகிரகம் பண்ணால் தான் ராமர் நம்மளுக்கு பிரசாதம், நம்ம பிரசன்னமாவார். ராமருடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா சர்வஸ்வம் அப்படின்னு சொல்லி தன்னையே அர்ப்பணம் பண்ணிட்டாராம் ஆஞ்சநேய சுவாமிக்கு. அப்போது ராமர் ஆலிங்கனம் பண்ணிக்கிறாரு ஆஞ்சநேய சுவாமி. அப்போது ஆஞ்சநேயர் கையெற்றால் தான் ராமர் நமக்கு கிடைப்பாராம் அப்படின்னு மகான்கள் சொல்லுவாங்க. அதனால் ஆஞ்சநேய சுவாமி சதா தியானம் பண்ணிடணும் எப்பொழுதும். ஆஞ்சநேய சுவாமியுடைய அனுகிரகத்தை பெறத்துக்கு சதா எப்பொழுதும் ராமாயணம் பாராயணமும் ராமாயண கதைகளும் இந்த ஸ்லோகங்களை படிக்கலாம். நல்லா ஏன் படிக்க முடியாது? படிக்கலாம். தமிழில் கூட இருக்கிற ஸ்லோகங்கள் நீங்கள் சும்மா ஒரு ஸ்லோகம் இதை சொல்ல ஏகைகம் அக்ஷரம் 6 ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் படித்தா கூட நம்ம பாபங்களை எரித்து சாம்பலாக்கிடும். இல்லை நமக்கு படிக்க வரலாம், படிக்கிறதையாவது கேட்கலாம். அது நமக்கு அவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். நீங்கள் அது நான் சொல்கிறத விட நீங்கள் நேரடியாக அனுபவித்து பாருங்கள், அப்போ தெரியும். சத்தியம், அத்தனையும் சத்தியம். நமக்கு பெரிய மாற்றம் ஏற்படலைன்னா கேளுங்க, நிச்சயமாக ஏற்படும். ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணோம். எத்தனை அதிசயங்கள் நடந்தது தெரியுமா? அங்கே சும்மா எதிர்ச்சியாக வந்தாங்க. எத்தனையோ ரொம்ப நாளாக வேலை கிடைக்கலையாம் ஒரு அம்மாவுக்கு. சுந்தரகாண்டம் வந்து ஒரே நாள் தான் கேட்டாங்க. 2 நாள் சுந்தரகாண்டம் வச்சோம். அதில் ஒரு நாள் கேட்டாங்க, உடனே வேலை கிடச்சிச்சு அன்றைக்கி. அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. முதல்ல வந்து நான் 10 வருஷமாக கல்யாணம் ஆகலை. 10 வருஷம் இல்லை, ஒரு 6-7 வருஷமாக கல்யாணம் ஆகலை. அவர் வந்து சுந்தரகாண்டம் கேட்டார். இப்போ நாளைக்கு பொண்ணு பார்க்குறாங்க. போய் எல்லாம் குதிரி போச்சு. எப்படி நடக்குதுன்னா அது சுந்தரகாண்டம் பார்த்துக்கிறது நமக்கு என்ன. அவன் வந்து ஒரு நாள் வந்து ஃபுல்லாக அந்த கடைசி நாள் 2ஆவது நாள் முடியும் போது ஃபுல்லாக வந்து கேட்டால் போல். முன்னாள் வந்து கொஞ்ச நேரம் தான் கேட்டார். 2 நாள் சுந்தரகாண்டம் வச்சோம். அது முதல் நாள் வந்து கொஞ்ச நேரம் தான் கேட்டார், ஆஃபீஸுக்கு வேலை இருக்குன்னு. 2ஆவது நாள் வந்து ஃபுல்லாக லீவ் போட்டு வந்து ஃபுல்லாக கேட்டார். ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் கேட்டார் சுந்தரகாண்டம். அதில் ராமர் பட்டாபிஷேகத்தோடு பூர்த்தி பண்ணுவோம். சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணி ஃபுல்லாக கேட்டார். கேட்டு அதோட வரல, எட்டியே பார்க்கல. அது எப்போ நடந்து எப்படியும் 1 மாதம் ஆகிருக்கும். இப்போ பார்த்தா அவருக்கு பொண்ணு குதிரை போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ பொண்ணு பார்க்க போகிறாங்க. இங்கே ஆரணி ஏதோ ஒரு ஊர். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அது வீண் போகாது பக்தி. சும்மா வந்து கேட்டால் போதும். சிரவண மாத்திரேன்னு காதில் பட்ட மாத்திரத்தினாலே அது பெரிய பெரிய பலன்களை கொடுக்கும்.
உட்காரணும். உட்காந்து அழகாக என்ன செய்கிறாங்க பார்த்து கேட்டு பூ போட சொன்னால் கோயிலுக்கு கொடுத்தா பூ கொடுத்தா பூ போடணும். பகவான் மணியில் போடணும், ஆஞ்சநேயருக்கு ராமர் ராமருடைய படத்தில் போடணும். அந்த பூ போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த பலன் கிடைச்சிடும். நமக்கு அந்த இடத்துல ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தால் கூட போதும். அந்த மூலப்பாராயணம் பண்ணுற இடத்துல போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தால் கூட போதும். அந்த இடத்துல போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்தால் கூட போதும். அந்த மூலப்பாராயணம் பண்ணுறத போய் தரிசனம் பண்ணால் கூட புண்ணியம் நமக்கு. எவ்வளோ கோயில்களுக்கு க்ஷேத்திரங்களுக்கு தீர்த்து அதெல்லாம் போன பலன் கிடைச்சிடுமா ராமாயணம் பாராயணம் பண்ணுற இடத்துல. புனாது புவனம் புண்ணியா ராமாயண மகாநதியாக இது. எல்லா நதிகளும் சங்கமாகக்கூடிய இடமா இது. அப்படிப்பட்ட புனாத புவனம் புண்ணியம், புவனம் முழுவதையும் பரிசுத்தமாக்கக்கூடியது. அப்படின்னா அந்த நதி இந்த காவேரி, கங்கை, சரஸ்வதி, தாமிரபரணி எவ்வளோ நதிகள் இருக்குது இல்லையா, அத்தனையும் புவனம் முழுவதில் இருக்கிற அத்தனை நதியும் பவித்திரமாக்கிடும். புனாதுன்னா புனிதமாக்கிடும். அப்படிப்பட்ட இந்த மகாநதி, இந்த ராமாயணன்ற மகாநதி ஸ்லோகசார சமாகீர்ணம் சர்க்க கல்லோல சங்கலம் காண்டக்கராக மகாமீனம் வந்தே ராமாயண அர்ணவம். ராமாயணன்ற கடலை நம்ம மூழ்கிட்டோம்னா எழுந்துக்கவே முடியாதான். இதில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகமும் மீன் வந்து விழுங்கிற மாதிரி, முதல்ல விழுங்குற மாதிரி நம்மளை அப்படியே அபகரிச்சிடுமா நம்ம மனசை. அதில் எழுந்திருக்கவே மனசு வராதான். அந்த காண்டங்கள், இந்த ஸ்லோகங்கள்லாம், அதில் உள்ள கருத்துக்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ராமாயணத்துலேயே மக்னம் ஆகிடும். நம்ம அப்படி பித்து பிடிச்சிடும் ராம பக்தி நமக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸ்லோகசார சமாகீர்ணம் சர்க்க கல்லோல சங்குலம் காண்டக்கராக மகாமீனம். மகாமீனம்னா அது திமிங்கலம். அப்படியே நம்மளை முழுங்கிடும். அப்படியேப்பட்ட ராமாயணம் இது. ஒவ்வொரு காண்டமும் எல்லாமே சுவாரஸ்யமான காண்டங்கள். இந்த ஏதோ விளம்பரத்துக்கு சொல்லணும், இது முடிய போகுது. நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு மறுநாள், அவ்வளோதான். நாளைக்கு மறுநாள் பட்டாபிஷேகம். சொல்கிறேன், எதுக்காக சொல்கிறேன், இங்கே மட்டும் இல்லை, நான் இப்போ அடியன் பண்ணுறது மட்டும் இல்லை, எங்கே பண்ணாலும் போய் கேளுங்க. உட்காந்து அந்த ராமாயண மூலப்பாராயணம் யார் பண்ணுறாங்க இப்போல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் இப்போ உபன்யாசம்லாம் பண்ணிட்டு போயிடுறாங்களே தவிர மூலப்பாராயணம் எங்கே ரேரு. எல்லாம் வந்து உபன்யாசம் பார்த்தா கோயிலில் வைக்கிறாங்க, மூலப்பாராயணம் பார்த்தா வீட்டில் வச்சுக்கிறாங்க. அப்போ மூலப்பாராயண பலன் எல்லோரும் கிடைக்கூடாதா? வீட்டுக்குள்ளே போய் நம்ம வீட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கணுமா? இது என்ன இது? ஏன் அதுவும் கோயிலில் வைக்கலாம் வேணும், கோயிலில் அனுமதிமா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும். அப்போது மூலப்பாராயணத்துடைய பலன் என்னன்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால என்னென்னா சில பேர் கூப்பிட்றாங்க, அவ்வளோதான். அந்த மூலப்பாராயணத்தை அட்ட மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வரமாட்டாங்க, அது வேறு விஷயம். நிறைய பேர் அது இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, ரொம்ப நேரம் உட்கார முடியாது அந்த மூலப்பாராயணத்தில். ஆனால் மூலப்பாராயணம் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா ரிஷிகளுடைய தபஸ் அதில் இருக்கின்றது. தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்வேதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனி புங்கமம். தபஸ் சப்தத்தை வைக்கிறாருன்னா தன்னுடைய தபஸ் அங்கே வைக்கிறார். தபஸ் என்ற செல்வத்தை அங்கே வைக்கிறார் வால்மீகி சுவாமி முதல் ஸ்லோகத்திலே ராமாயணத்தில். அப்போ அதில் தபஸ் தான் இருக்குது. ராமாயணம் பாராயணம் பண்ணாவே தபஸ் தான். அதனால் யார் கேட்குறாங்களோ அந்த ராமாயணத்தை ஸ்லோகமாக உட்காந்து அருமையாக கேட்டுகிட்டே இருந்தோம்னா எந்த வம்புத்தும் பண்ணல பாரு. யாருடையது ஏச்சு பேச்சுக்கு ஆக வேண்டியதில்லை, எங்கேயும் போக வேண்டியதில்லை, அங்கே இங்கே அலைய வேண்டியதில்லை. ஒழுங்காக வீட்டில் உட்காந்து நிம்மதியாக இருக்கலாம் பாருங்கள். ஆனால் அது ஒன்று தான் நம்மளால் முடியாது. வீட்டில் நிம்மதியாக இருக்கிறது தான் முடியவே முடியாது. ஏன் அங்கே போனோமே, இங்கே போனோமே, அங்கே வர சொன்னாங்களே, இங்கே வர சொன்னாங்களே, அங்கே ஓடணுமே, இங்கே ஓடணுமே அப்படின்னு அலையிறதில் தான் நம்ம குறியாக இருக்கணுமே தவிர உட்காந்து நிம்மதியாக ஆனந்தமாக ராமாயணம் கேட்போம். இந்த ஸ்லோகமாக அப்படியே கேட்டு அப்படியே நம்ம ஒரு புஸ்தகத்தை வச்சு ஃபாலோ பண்ணுவோம். அப்படின்னு அதில் கவனம் கான்சன்ட்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்கள். அதை அனுபவித்து பாருங்கள். ஒரு மணி நேரம் அதை அனுபவிச்சுட்டு அப்புறமா நீங்கள் மற்ற வேலையை பாருங்கள். எப்படி அந்த மூலப்பாராயணத்தில் பாராயணம் பண்ணும்போது அதை அப்படியே ஃபாலோ பண்ணே வாங்க. ஃபாலோ பண்ணிட்டு அவன் ஒரு மணி நேரம் ஒரு டெய்லியும் அதை பாராயணம் பண்ணும்போது அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த செஷனில் அப்புறமா போய் மறுபடியும் அங்கே எங்கே விட்டோமோ அங்கேருந்து மறுபடியும் பாராயணத்தை ஒவ்வொரு சர்க்கம் முடியும் போது அதை முடிச்சிடணும். ஒரு சர்க்கம் முடிச்சுட்டு அதை அப்படியே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வச்சுங்க பாராயணம் அப்படியே அதை ஃபாலோ பண்ணுறது. இப்படி நீங்கள் பண்ணிகிட்டே பாருங்களேன், உங்களுக்கு என்ன மாற்றம் உண்டாகுது பாருங்களேன். பெரிய காரியம்லாம் நிறைவேறும், பெரிய காரியம்லாம் நடக்கும். நடக்கிற விஷயம் இது. எவ்வளோ பேர் இங்கே ராமாயணம் பாராயணம் பண்ணும்போது பிரார்த்தனை பண்ணவங்களாம் இந்த சொல்கிறேன் இல்லையா, அதை எத்தனையோ 7 வருஷமாக கல்யாணம் பொண்ணே குதிரலை, அப்படி வயசாகிடுச்சுன்னு தான் சொன்னாங்க. கட்சியில் பார்த்தா நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க. அதெல்லாம் இது நம்ம சுந்தரகாண்டம் கேட்குறதோ ராமாயணம் கேட்குறதோ வீண் போகாது. கொஞ்சம் லேட்டாக பலன் கொடுக்கலாம், முன்ன பின்ன கொடுக்கலாமே தவிர, ஆனால் வீண் போகாது. பக்தி மட்டும் ஒரு பொழுது நேதரேதி மதிர்மம அப்படின்னு கஷ்யப்பர் சொல்கிறாரு. ஒரு பொழுது இது வீண் போகவே போகாது. பக்தி மட்டும்
அது எப்படியாவது உனக்கு எந்த விதத்துலையாவது அந்த பலன் நீ பிரார்த்தனை பண்ண பலன் கொடுத்தே தீரும். ஆனால் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அது நியாயமான கோரிக்கையாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் நம்ம அதர்மம் இருந்தால் அது அதர்மத்தை நம்ம புத்தியில் திருத்தி நமக்கு அந்த ஆசை இல்லாதபடி பண்ணிட்டோம். அதே சமயத்தில் அது நியாயமானதா இல்லை அத்தியாவசியமாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு அது செய்து கொடுக்கும் ராமாயணத்தை. நீங்கள் அதெல்லாம் அனுபவித்து பார்க்கலாம். அது என்ன பண்ணணும், நாம் அது காதலை கேட்டாவே போதும், அப்படியே புஸ்தகத்தை வச்சு ஃபாலோ பண்ணாவே போதும். இதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்துச்சு. நாமசங்கீர்த்தனம் பண்ணால் கூட ரொம்ப நாமசங்கீர்த்தனமும் சந்தோஷம்தான். நாமசங்கீர்த்தனம் பண்ணாலும் பெரிய பலன் கிடைக்கும். ரொம்ப வசதி. ராமநாமன்றது பெரிய பொக்கிஷம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் இந்த மூலப்பாராயணம் பண்ணி பாருங்கள், நல்ல தபஸ் இருக்கும். அவ்வளோ தபஸ் சித்திக்கும். நிறைய கேட்க நம்மளுக்கு புஸ்தகம் இருக்குது, கையில் வெண்ணெய் வச்சு நெய் கால் இருக்காத. ஏன் நம்ம தீர்த்த யாத்திரையாக போகிறோம்? ஏன் கோயிலுக்குள்ளே அலையிறோம்? ஏன் அங்கே இங்கேன்னு நம்ம அங்கே ட்ரெயின் பஸ்ஸு அங்கே இங்கேன்னு ஓடின்னு ஏன் நம்ம அப்படி சிரமப்படுத்திக்கிறோம்? அருமையாக அமைதியாக வீட்டில் உட்காந்து நம்ம ராமாயணத்தை கேட்டுட்டு அப்படியே அனுபவிக்கலாம் இல்லையா? அப்போனா சர்வக்ஷேத்திர புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்துடுமே. ஏன் நம்ம வீட்டை நம்ம மதிக்க மாட்டோம்? பிருந்தாவனம் தான் வசத்தின்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், பிருந்தாவனத்தை விட உங்கள் வீடு தான் வசத்தின்னு நான் சொல்கிறேன். நான் சொல்ல, மகான்கள் சொல்கிறாங்க. தத்கிருஹம் தீர்த்த ரூபம், இந்த ஒரு வார்த்தை போதும். அந்த வீடை புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு புண்ணியத்துக்கு இருப்பிடும். இதை விட வேறு என்ன வேணும்? பிருந்தாவனத்தில் யமுனை வரணும். இது யமுனை இங்கே வந்துடுவான்றேன். நீங்கள் பாகவத பாருங்கள், பிருந்தாவனத்தை விட, அயோத்தியை விட, காசியை விட, நான் சொல்ல என்ன கையா, என்ன கங்கா, என்ன காசி, என்ன புஷ்கரம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சம்மாவாது பாகவதம் படிக்கிற இடத்துல, ராமாயணம் படிக்கிற இடத்துல அப்படின்னு நீங்கள் ராமாயணம் படிக்கிற பற்றியா? இது ஸ்ரீரங்கம் எல்லா க்ஷேத்திரங்களை விட உங்கள் வீடு தான் எல்லா புண்ணியத்துக்கும் புண்ணியக்ஷேத்திரங்களும் இருப்பிடும். இதை நம்ம தெரியாமல் தான் வெளியே அலையிறோம். வெளியே ஓடுறதை எப்போ நிறுத்துகிறோமோ அப்போ தான் நம்ம அந்தரங்கத்தில் நடக்கக்கூடிய பெரிய மாற்றங்கள்லாம் நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம வீடை விட பெரிய கோயில் உலகத்தில் எதுவுமே கிடையாது. உண்மையிலே சொல்கிறேன். உங்கள் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறத தவிர பெரிய ஞானம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. எத்தனை தர்மங்கள் வேணால் படிங்க, எவ்வளோ தர்மங்கள் வேணால் தெரிஞ்சுங்க, ஆயிரக்கணக்கான தர்மங்கள் தெரிஞ்சுங்க. ஆனால் ஒன்று உங்கள் ஆத்மாவை தெரிஞ்சிக்காத வரைக்கும் அபஷ்யதாம் ஆத்ம தத்துவம், ஆத்ம தத்துவத்தை நீங்கள் பார்க்காத வரைக்கும் லோன்னு அலைய வேண்டியது தான். சந்தி சகசிரசா பூரிணி பூரி கர்மாணி சோதவ்யானி விபாகசா. அப்போ பூரி கர்மாணி நிறைய கர்மாக்களை செயல்களை செய்துகிட்டே இருக்கிறோம். நம்ம பாட்டுக்கு ஓடியாரோம், இது பண்ணுறோம், அலையிறோம், அங்கே ஓடுறோம், இங்கே ஓடுறோம், அலைச்சல்களை வாரி கட்டிக்கிறோம். ஆனால் அதை அத்த சாரம் சமுத்திரத்திய மனுஷையா, சாரமான விஷயத்தை நம்ம புத்தியால் தேர்ந்தெடுத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சவுனக மகர்ஷி கேட்குறோம். அந்த சாரமான விஷயம் என்னென்னா பாகவத பாராயணம் பண்ணுறது தான், ராமாயணம் பாராயணம் பண்ணுறது தான். அந்த இடத்துல உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும். இதை நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் உபன்யாசத்தில். எங்கேயும் அலைய வேண்டாம், ஓட வேண்டாம். யாருக்களையாவது பேசினா கூட தேவையில்லாத வம்பு, இல்லை ஏதாவது மனசு உளைச்சல், நான் தான் சந்தோஷமாக பேசினா கூட அது கொஞ்சம் நேரம் அசாஸ்பதம், இல்லை கொஞ்சம் நல்லா சரி பரவாயில்ல நம்ம நல்லா பழகிட்டோம்னா துக்காலயம். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், வராமலாம் இருக்காது. என்ன தான் நம்ம சொந்தம் பந்தம், நம்ம உறவினர்களாக இருந்தாலும், நம்ம அண்ணன் தம்பியாக இருந்தாலும், நம்ம அப்பா அம்மா இருந்தாலும், எல்லா இடத்துலையும் சரி எப்படியாவது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆமாம், சர்வத்திர வியசனாபகத்தியா, எங்கே போனாலும் வியசனம் வந்து தான் தீரும் அப்படின்னு ரிஷபதேவர் சொல்கிறார். சர்வத்திர வியசனாபகத்தியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சிறந்த யோகமாக. எங்கே போனாலும் தப்பு, அங்கே போனால் நம்ம நிம்மதி கஷ்டம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நம்மளை நிறைய எதிர்பார்த்துன்னு போகிறோம். ஆனால் அங்கே அதுக்கு ஆப்போசிட்டாக நேரு மாறாக நம்ம அடிபடும் போது எப்படி மனசு கொண்டு போகுது சொல்லுங்க பார்க்கலாம். யோசித்து பார்க்கணும், எவ்வளோ மனசு புண்பட்டு வரும், எவ்வளோ ஏமாற்றங்கள்லாம் அனுபவிக்கிறோம் இல்லையா? ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் லாபம் கிடைக்குன்னு போகிறோம், அங்கே போனால் ஏமாற்றம், அந்த லாபம் கிடைக்கல நஷ்டமாயிடுதுன்னா எவ்வளோ மனசு உளைச்சலோடு வரும். ஏன் அந்தளவு எதிர்பார்ப்பு? ஏன் எதிர்பார்க்குறோம்? எதிர்பார்ப்பு என்னன்னா உன்னுடைய ஆத்மா, நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது தான் பெரிய இது. அந்த ஆத்ம பசி எடுக்கணும், அந்த ஆத்ம தாகணும். அதை எப்போ தெரிஞ்சுக்க போகிறோம்? உலகத்தில் எதையோ தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்தெந்த லாபத்தையும் அடையிறது ஓடுறோமே, இந்த ஆத்ம லாபத்தை அடையிறதுக்கு என்றைக்கு முயற்சி பண்ண போகிறோம்? அதுக்கு தான் இந்த பாகவதமோ ராமாயணமும். அப்போ நமக்குள்ளே பாவம் போகாமல் ஏஷாம் அந்த கதம் பாவம்
ஜனானாம் புண்ணிய கர்மனாம் பஜந்தே மாம் திருடவிரதா. ஏதோ பகவத்கீதையில் வர ஸ்லோகம். யாருடைய பாவம் முடிவடையலையோ, புண்ணிய கர்மங்கள் அதாவது என்னென்னா பாகவத பாராயணம் ராமாயண பாராயணம் பண்ணலையோ, அவர்களுக்கு அந்த திடமான விரதத்தோடு பகவத் பக்தி பண்ண முடியாது அப்படின்னு கீதையில் பகவான் சொல்கிறார். அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். கையில் வெண்ணெய் வச்சு நெய்க்கு அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. செலவுக்கு செலவு ₹1,00,000 50,000. ஒரு யாத்திரைக்கு போகிறவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்க தெரியுமா? 50,000 செலவு பண்ணுறாங்க. மனசே கேட்கல. அந்த 50,000 எவ்வளோ ஏழைப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம், எவ்வளோ பாகவத தர்மத்துக்கு பயன்படுத்தலாம், எப்படியாப்பட்ட பாகவத மேலாலாம் நம்ம நடத்தலாம், எவ்வளோ பாகவதர்கள் வந்து பாகவத பாராயணம் பண்ண வைக்கலாம், என்ன மாதிரி பெரிய பெரிய விசேஷங்கள்லாம் கொண்டாடலாம். அதில் விளையாட்டாக அந்த 50,000 2 பேர் போனால் 1,00,000 சுலபமாக. இப்போ யாத்திரைக்கு போகிறவங்க அது 50,000ன்றது ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு. அப்படி செலவு பண்ணுறாங்களே, எதுக்கு? ஏதோ ஒன்று கிடைக்குன்னு தான் போகிறாங்க. அது தற்காலிகம்தான், அவ்வளோதான், டெம்பரரி சொல்யூஷன் தான் அது. ஆனால் நீங்கள் வீட்டில் பாகவதம் வச்சுருங்க பார்த்தியா, அது பர்மனன்ட் சொல்யூஷன். நீங்கள் எப்பொழுதும் பாகவதம் இருக்கும்போதெல்லாம் பகவானை நீங்கள் அனுபவிக்கலாம். எப்பொழுதும் ஆனந்தமாக. இந்த பிருந்தாவனத்தில் போன போய் கூட நம்ம பாவம் இல்லைன்னு சொன்னால், கிருஷ்ண பாவம் இல்லைன்னு சொன்னால், அதுவும் இங்கே இருக்கிற கழனி காடு மாதிரி தான் அங்கேயும் கழனி காடு இருக்குது. வேறு என்ன புதுசாக நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க? புதுசாக என்ன அனுபவிச்சுட்டு போகிறீங்க? அங்கேயும் டவுனு, அங்கேயும் காரு பஸ்ஸு எல்லாம் ஓடுது, அங்கேயும் வீடுகள்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அது எல்லா இடத்துலையும் அங்கே போனால் ராதே ராதேன்னு எழுதி வச்சுருப்பாங்க செவத்தில். அங்கேனா பார்க்கலாம். மயில்கள்லாம் இருக்குது வயலில். இங்கே மயில்கள்லாம் காண கிடைக்கல நம்ம தமிழ்நாட்டிலாம். அதை தான் பார்க்கலாமே தவிர வேறு ஒன்று நம்மளுக்கு பெருசாக. நீங்கள் அந்த பாவம் தான் முக்கியம். அந்த இடத்துல கிருஷ்ணர் உத்தவருக்கு உபதேசம் பண்ணார். இந்த இடத்துல உத்தவர் வந்து கோபிகுலத்தில் கேட்டு அழுதார். அந்த மேடெல்லாம் இருக்குது. அங்கே போனால் அந்த இடம் வந்து அந்த பாவம் வரணும், அந்த கதையை தெரியணும். தெரிஞ்சவங்க ஒரு கைடு வந்து ஒரு பக்தர் நம்ம சொன்னால் தான் அதெல்லாம் தெரியும். அப்போ அந்த பாவத்தை அனுபவித்தா அந்த இடத்துல ஆஹா இந்த இடத்துல இதெல்லாம் நடந்ததா, இந்த இடத்துல ராசலீலை நடந்ததா அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல விழுந்து பரவணும். அது நம்மளுக்கு கிடைக்குமா? சேவா குஞ்சுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல மரங்களாக இருக்காங்க கோபிகைகள். அந்த மரங்களத்தில் போய் நம்ம தொடக்கூடாது. ஆனால் வந்து அங்கே விழுந்து பரவலாங்க. ஏன்னா கோபிகள் இல்லையா அப்படின்னு. நைட்டானா அவர்களாம் கோபிகள் ஆகிடுவாங்களாம். அப்போது பகவானோட ராசலீலை பண்ணுவாங்களாம். அங்கே மரங்களாக இருக்காங்களாம். சேவா குஞ்சுன்னு ஒரு இடம் அப்படி பிருந்தாவனத்தில். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இதெல்லாம் கேட்குறதுனால அப்படி நம்ம ஒரு பாவத்தை வளர்த்துக்கிறோம் இல்லையா? அந்த பாவத்தை நீங்கள் பாகவதத்தில் ஈஸியாக கிடைக்கும். அதான் சொல்ல சத்தியோ ஹிருத்திய அவருத்தியதே அத்த கிருதிபிகி சுஷ்ரூஷுபே தக்ஷணாத்து. கேட்கணும்னு ஆசைப்பட்டு ஈஷ கேட்கணும்னு ஆசைப்பட்ட மாத்திரத்தில் சத்தியோ ஹிருத்தி உடனே ஹிருதயத்தில் பகவான் வந்து உட்காந்துருவானா. உடனே உங்களுக்குள்ள பாவங்களை கலப்பி ததாமே புத்தி யோகம். என்னை வந்து அடையத்தக்க புத்தி யோகத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு கீதையில் சொல்கிறேன் இல்லையா? போதையந்தி பரஸ்பரம் ரமந்திச்ச. அப்படியே அது ஒருத்தர் பேசிட்டு இருக்க என் கதைகளை ரமித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறார் இல்லையா பகவான். அப்படிப்பட்ட கதைகளை ஒருத்தர் பரஸ்பரம் பேசிட்டு அந்த ஸ்லோகங்கள் பாராயணம் பண்ணிட்டு கேட்டுட்டு அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு பாவங்கள் கிளம்பும். அப்படியே அந்த கதைகள் சொல்லும்போது கிருஷ்ணன் அப்படியே ஃப்ளாஷ் ஆகும். நம்ம முன்னாடி ராமர் ஃப்ளாஷ் ஆவார். கோதண்டபாணியா லக்ஷ்மணரோட சீதையோட ஆஞ்சநேயரோட இதெல்லாம் அனுபவிக்கலாமே. தியானம் தான் சத்தியம் பரம் தீமகி. தியானம் தானே முக்கியம் சொல்லியிருக்கு பாகவதமே. அப்புறம் அந்த தியானம் தான் ராமோ ராமோ ராம இது பிரஜா. இது எல்லார் வாக்குலையும் ராம ராமன்னு வந்தது. நான் அந்த தியானம் தான் முக்கியம். நாமஸ்மரணமாக பகவானுடைய ஸ்மரணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ராமர் வேற இல்லை, ராமநாமம் வேற இல்லை. இது வேறு பிரித்து பார்ப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ராமர் வேற இல்லை, ராமநாமம் வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அதனால் காலத்தை வீணடிக்காமல் எங்கேயும் அழியாமல் அழகாக நம்ம ஏதாவது சொன்னாங்கன்னா இல்லை எனக்கு வேலை இருக்குது, நான் பாகவத பாராயணம் பண்ண ராமாயணம் கேட்டுட்டு இருக்கேன், ஒரு இடத்துல மூல பாராயணம் பண்ணுறாங்க, யூடியூப்பில் போட்டிருக்காங்க, நான் கொஞ்சம் கேட்கணும், எனக்கு டைம் இல்லை, நான் அப்புறம் பேசுகிறேன், இன்றைக்கி நான் ரெகுலராக கேட்டுட்டு இருக்கிறேன் ராமாயணம், ஒரு 1 hour கேட்பேன் அப்படின்னு சொல்லி உடனே உட்காந்து நம்ம பாட்டு கேட்கணும். மற்றவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். இது மட்டும் அவைலபிள், மற்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ராமாயணம் மட்டும்தான் அவைலபிள். ராமாயணம் பேசுகிறதா வாங்க, இல்லை ராமாயணம் கூட சேர்ந்து நீங்கள் பாராயணத்தை வந்து எதை ஸ்ரவணம் பண்ணுறீங்களா வாங்க. வேறு ஏதாவது வெளி விஷயம் எதாவது பேசுகிறது தயவுசெய்து இப்போ என்னால் பேச முடியாது, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அனுப்பிச்சிடுங்க. நீங்கள் அழகாக ஆற்றுல உட்காந்து வீட்டில் உட்காந்து அழகாக பாகவத ராமாயணம் பாராயணம் பண்ணி வச்சு யூடியூப்பில் நிறைய போட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் அடியானும் போட்டிருக்கேன். அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆனந்தமாக
பொழுது போகும். இதுதான் பிரயோஜனமாக இந்த காலம், இந்த பாகவத பாராயணம் பண்ணுற காலமோ ராமாயண பாராயணம் கேட்குற காலமோ சிரவணமோ கீர்த்தனமோ ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த காலம் ஆயுசு கணக்கில் சேராதான். இது எக்ஸ்ட்ரா போனஸ் நம்ம ஆயுசில். இப்படிப்பட்ட பெரிய ப்ராஃபிட் நம்மளுக்கு இருக்குது, பெரிய லாபம் இருக்குதுன்னா அது யாருன்னா மிஸ் பண்ணுவாங்களா? அதனால் சதா சர்வகாலமும் ராம தியானத்துலேயும் இங்கே கூட ஒரு கோயிலில் ராமநாமம் சொல்கிறாங்க, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. இதெல்லாம் ஒரு பாக்கியம். அதெல்லாம் கேட்குறது என்னமோ தெரில, அடியேன்னு இந்த இடத்துல நான் பிறக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணியிருந்தேன்னு தெரில. இந்த பக்கத்துலேயே இந்த கோயிலில் நிறைய பஜனைலாம் நடக்குது, நிறைய ராமாயணம்லாம் நடக்குது, இது ராமநாமம்லாம் நிறைய சொல்கிறாங்க, கீர்த்தனெலாம் பண்ணுறாங்க. சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆலய நம்ம நல்லா கேட்கும், நமக்கு அது கேட்கலாம், ஆனந்தமாக கேட்போம். இங்கே பஜனைலாம் பண்ணுறாங்க, அதே கதைலாம் சொல்லுவாங்க, கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருக்கும். நான் சொல்கிறேன்னா மட்டும் இருக்க மாட்டேன், கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்படி எனக்கு நிறைய ராமாயணம் இது போல் கீர்த்தனம் நாம சங்கீதம்லாம் கேட்குறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சொல்கிறத விட கேட்குறது தான் ரொம்ப பிடிக்கும். சிரவணம் பண்ணால் யாருன்னா படிப்பாங்களா? நான் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் நான் படிக்க வந்தா இருக்குது. யாருன்னா படிக்கிறதுக்கு கிடைச்சாங்கன்னா நான் அழகாக உட்காந்து ராமாயணத்தை அப்படியே ஃபாலோ பண்ணினே கேட்டுட்டு இருப்பேன். அவ்வளோதான், அதுவே சந்தோஷமாக இருக்கும். யாரும் படிக்கிறதுக்கு இல்லை, படிக்கிறதுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. எல்லாம் 1,00,000 கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பக்தர், அவர் ஒரு பாகவதர், சரி அவர் ஒரு பிராமணர், அவர் கேட்குறாரு, எங்கே வீட்டில் படிப்பீங்களா ராமாயணம் அப்படின்னு, 1,00,000 ஆகும்பா அப்படின்றாரு. நம்ம என்னத்தை சொல்கிறது? சரிங்க, எங்களால் அவ்வளோ முடியாது. சரி, இல்லாட்டி ஒரு 80,000 ரூபாய் கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம என்ன தான் பண்ணுறது? சரி, அதெல்லாம் நம்ம சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பாராயணம் பண்ணுவோம் வந்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாராயணம் பண்ணேன். ஏதோ தப்பாக இருக்கோ சரியாக இருக்கோ நம்மளுக்கு தெரில, ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சில பேர், அது வரையும் சந்தோஷம், அவ்வளோதான். என்னால் எப்படியா மூச்சை வச்சுட்டு 50 வருஷம் பாராயணம் பண்ணியாச்சு. நம்ம எத்தனையோ ஒரு ராமாயணம் நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம். ஏன்னா எங்கே போனாலும் பணம் கேட்குறாங்க. இவ்வளோ பணம் கொடுத்தா நான் வரேன் ராமாயணம் சொல்கிறேன், 50,000 ஆகும், 70,000 ஆகும், 50,000 ஆகும், இப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம எப்படி அவ்வளோலாம் நம்ம சமாளிக்க முடியுமா? அந்தளவுக்கு வசதியும் கிடையாது. சரி, நம்ம அது போல் பாகவத்தில் கொடுக்குறது நல்லது தான். ஆனால் இது போல் விலை பேசுகிறாங்க. ராமாயணம் பாராயணம் பண்ணோம், கண்டிப்பாக தாவாக இருந்துடும். அந்தளவுக்கு மூச்சு டம்மு இருக்கணும், அந்த தெம்பு இருக்கணும். படிக்கிறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் நான் படித்து பார்த்துருக்கேன், அது எனக்கு தெரியும். இருந்தாலும் அதுக்கு விலை பேசக்கூடாது. ராமாயணத்துக்கோ பாகவதத்துக்கோ விலை பேசக்கூடாது. ஆமாம், அவர்கள் பக்தர்களே அப்படின்னு அபக்தாம் ஸ்தாம்ச விஜ்ஞாய ததோச கதாமிருதம். தேவரில் அமிர்த குடத்தை கொண்டு பாகவத அமிர்தத்துக்கு விலை பேசினாங்களாம். அமிர்த குடத்தை கொடுக்குறோம், பாகவதம் கொடுக்கல அப்படின்னு தேவர்கள் கேட்டாங்களாம். அப்போ சொல்கிறேன், அபக்தாம் ஸ்தாம்ச விஜ்ஞாய, அவர்கள் பக்தி இல்லாதவர்கள் என்று தெரிந்து கொண்டு என்ன கதாமிருதம் கதாமிருதத்தை கொடுக்கலையாம் சுகாச்சாரியார் தேவர்களுக்கு. அதனால் சுராணாமபி துர்லபாகா, தேவர்களுக்கே ரொம்ப நாள் பாகவதம் கிடைக்காமல் இருந்ததான். அதான் பரிசுத்துக்கே கொடுத்தார். பரிசுத்துனா இப்போ ராஜ்யத்தெல்லாம் விட்டு வந்தான், அவர் பொண்ணும் பொருளுமா கொடுக்க போகிறான். அதுக்கு எதிர்பார்த்தா சுகாச்சாரியர் கதை சொன்னார். அதுதான் இந்த கலியுகத்தில் விப்ரைர் பாகவதி வார்த்தா கேஹே கேஹே ஜனே ஜனே காரிதா கணலோபேன கதாசார ஸ்ததோகதா. அப்போ கதையினுடைய சாரமாக்கிய பக்தி அங்கே உண்டாகாது. கணலோபேன பணத்து மேலே உள்ள பேராசையினால் மக்கள்லாம் இப்படி இப்படிப்பட்ட பிராமணர்கள்லாம் விப்ரைனா பிராமணர்கள், அவங்க வீட்டுக்கு போய் பொதுஜன இடத்துலாம் இது போல் பணத்துக்காக 1,00,000 கொடுப்பாங்க, 2,00,000 கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பெரிய மேளம், பெரிய பாகவதர் பெரிய உபன்யாசகர்கள்னால் அவங்களுக்கு விலையே தனி, அவங்களுக்கு அப்படி மரியாதை பண்ணுவாங்க. அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு போய் சொல்லும்போது அந்த இடத்துல கேட்டால் நம்ம பக்தி வராது அப்படின்ட்டு பாகவத மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாகவத வார்த்தையை விலைக்கு விற்பாங்களாம். விப்ரே பாகவதி வார்த்தா கேஹே கேஹே ஜனே ஜனே, வீட்டில் போய் சொல்லத்துக்கு கூட தயாராக இருப்பாங்க. பணத்துக்காக எங்கே வேணால் வரதுக்கு தயாராக இருப்பாங்க. அதில் பிராமணர்களோ அப்ராமணர்களோ எப்படியோ ஒரு சூத்திரம் அங்கேயே ஒன்று, அவங்க பணம் கொடுக்குறாங்களா, சரி நான் சொல்கிறேன், அவ்வளோதான். பணத்துக்கு கனலோபி என்ன, பணத்து மேலே உள்ள பேராசையினால். அப்போ பொது ஜனங்கள் எங்கே நல்லா இருந்தால் சுத்தமாக இருந்தால் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அங்கே பணம் தராங்கன்னா அவங்க கூட பாகவதம் சொல்கிறதுக்கு பாகவத படிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்படி கலியுகத்தில் அந்த அளவுக்கு மோசமாக போயிடுவாங்க. இவங்க உண்மையான பக்தியோடு கேட்குறாங்களா, இல்லை சும்மா ஏதோ ஒரு டைம் பாஸ்க்காக கேட்குறாங்களா? அப்படி கேட்டால் கூட புண்ணியம்தான். ஆனால் இவங்க பக்தி இல்லாமல் சும்மா
நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் வாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு காரியம் நடத்துக்கு அவங்க லௌகிக லாபம் கிடைக்கிறதுக்காக பாகவதம் வைக்கிறாங்களா, ராமாயணம் வைக்கிறாங்களா, உண்மையான பக்தியோடு கேட்கலாம். நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம போகணும் இல்லையா? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பணம் கொடுக்குறாங்களா சந்தோஷம், அது அங்கே போய்ட்டு அப்படி ₹1,00,000 கொடுக்குறாங்கன்னா அங்கே போய்டுவாங்க. அது மாதிரிலாம் எவ்வளோ பேர் பார்க்குறோம், கண் கூட பார்க்குறோம். எங்களே எத்தனையோ பேர் கேட்டாங்க, பணம் கொடுக்குறேன், நான் பணம் கொடுக்குறேன், நான் வரேன், நாங்களாக பார்த்து கொடுப்போங்க சன்மானம் அப்படின்னா. நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க, நீங்கள் கம்மியாக கொடுப்பீங்க, கம்மியாக கொடுக்குறேன்னா நிறைய கொடுக்கணும். நம்ம சரிங்க உங்கள் இஷ்டங்க அப்படி நம்ம எதுவும் அவங்களுக்கு நம்ம உபதேசம் பண்ணக்கூடாது, நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, சொன்னால் அவங்க கோச்சிப்பாங்க. அதனால் நம்ம இல்லைங்க பணத்துக்கு ஆசைப்படுறதே தப்பு, நீங்கள் ஒரு பாகவதர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சொன்னால் அவங்க என்ன நினச்சிப்பாங்களோ, சரி ஒரு பாகவதர் மனசை புண்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாகவதம் படிக்கிறவங்க, அவங்க பணத்துக்காகவே எதுவும் ஒன்று பாகவதம் வாக்கில் படிக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம். அதனால் அவங்கள நான் மதிக்கன்னு சொல்லி சரிங்க தட்டி கழிச்சிட்டேன். சரி வேணாங்க, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், வேறு நான் அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன்னா, நம்மளே ஏன் நம்ம படிக்கக்கூடாது? தப்பாக வந்தால் தப்பு அபத்தபத்தியபி தப்பாக இருந்தால் கூட நம்ம படிக்கலாமே அப்படின்னு சொல்லி படித்து பார்த்தா நல்லாவே வருது. பகவான் அருமையாக கிஃப்ட்டு கொடுத்துருக்கான், பாராயணம் பண்ணுறதுக்கான வாக்கியத்தை கொடுத்துருக்கான். ராமாயணம் பாகவதம் படிச்சாச்சு, பாகவதமே 2 பாகவதம் போட்டாச்சு, ராமாயணமே பார்த்தா 3-4 ராமாயணம் போட்டாச்சு யூடியூப்லேயே. அது நம்ம பர்சனலாக படிச்சதே நிறைய படிச்சிருக்கோம் ராமாயணம். சரசரன்னு ஓடி போச்சு. அப்போ எதுக்கு நீ உணத்துக்கள் போய் பணம் கொடுத்துட்டு நீ உணத்தில் பாகவதம் படிக்கிறது, ராமாயணம் படித்து கேட்கணும்? நீயே நல்லா நம்மளே பகவான் நல்லா படிக்க வச்சுருக்கான் போது நம்ம ஏன் உணத்துக்களை அலையணும்? இப்போ நம்ம யாருன்னா வீட்டில் கூப்பிட்டாங்கன்னா நிச்சயமாக 10 வயசாக வேணாம், ஒரே ஒரு அதான் சொல்கிறேன், தட்சணை கொடுக்கணும், ₹11 மட்டும் வச்சு கொடு, இதுதான் கேட்பேன். ₹11 வச்சு கொடு. சன்மானன்றது என்னென்னா, நம்ம விலை பேசி எனக்கு இவ்வளோ கொடுத்தா தான் நான் பாகவதம் படிப்பேன்னா சத்தியமாக அவங்கள கூப்பிடாதீங்க. ஆமாம், இவ்வளோ கொடுத்தா தான் நான் பாகவதம் படிப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படி கண்டிஷன் போட்டாங்கன்னா அந்த இடத்துல அவங்கள கூப்பிடக்கூடாது. நீங்கள் என்னென்னா கொடுங்க, புரியுதா? உங்கள் இஷ்டம். சொன்னா நான் உங்கள் பாகவதம் படிக்கிறேன், நீங்கள் ஆர்வத்தோடு கேட்டால் போதும். நீங்கள் அங்கே ஓடினேன் இங்கே ஓடினேன், அந்த சமயத்தில் போய் சமையல் செய்துக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு அங்கங்கே ஓடாமல் உண்மையாக ஸ்ரத்தையோடு நீங்கள் கேட்குறது இருந்தால் நான் சொல்கிறேன். அப்படி தான் சொல்லணுமே தவிர அவங்களுக்கு ஸ்ரத்தை இருக்கணும். 4 பேர் கூப்பிடுங்க, உங்கள் வீட்டில் இருக்க மட்டும் கேட்கணும் இல்லை, 10 பேர் கூப்பிடுங்க, இல்லை புது இடத்துல வைங்க, கோயிலில் வைங்க, 10 பேர் கேட்கணும், நீங்கள் மட்டும் கேட்டால் போதாது, எல்லோரும் புண்ணியம் அடையணும் அப்படின்னு கோகர்ணன் நினச்சாரு. கால் வண்டியாக இருக்கிறவன், கண்ணு தெரியாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து பாகவதம் சொன்னார் கோகர்ணன். அவள் துந்துகாரி மட்டும் தன்னாடி, அண்ணா மட்டும் கரையாருன்னு நினைக்கல இல்லையா? அண்ணாவும் கரையாருன்னா அதே சமயத்தில் மற்ற எல்லாருடைய பாவமும் போய் அவங்களெல்லாம் கூலத்துக்கு போனாங்க. அந்த பரந்த மனநோக்கத்தோடு தான் நம்ம பாகவதம் ராமாயணம் வைக்கணும். அது மாதிரி தான் நம்ம எல்லோரும் கூப்பிட்றோம், வரல நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் கூப்பிட்றோம், ஆனால் கூப்பிடணும் கண்டிப்பாக. இன்டிமேஷன் இஸ் நெசசரி, நாட் இன்விடேஷன். இன்விடேஷன் பண்ண வேணாம், இன்டிமேஷன் பண்ணால் போதும். அதுக்காக அவங்களுக்கு பசி இருந்தால் வரட்டும் பாகவதத்தில் ராமாயணத்தில், அவ்வளோதான். அதனால் நம்ம என்ன பண்ணணும், எல்லாம் சொல்லலைன்னு ஒரு நம்ம கெட்ட பேர் வர வேணாம். எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ் பண்ணிவிடும், அவ்வளோதான். இன்டிமேஷன் கொடுத்துடணும், ஒரு ஃபோன்லேயோ எதுலையோ ஒன்று சொல்லிவிட்டு, தெரியலன்னு மட்டும் சொல்லக்கூடாது. தெரியல அதனால் நான் வரல பாகவதத்துக்கு, எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொல்லு, பாகவதம் இருக்குது. இப்போ நான் யூடியூப்பில் ஷேர் பண்ணிடுறேன் எல்லாருக்கும், இதுபோல் பாகவதம் இருக்குதுன்னு. வரலன்னா சில பேர் வந்தாங்க, சில பேர் வரல, ஓகே பரவாயில்ல. லீவ் டைமில் வராங்க, சண்டே டைமில், அவ்வளோதான். மற்ற டைமில் வரல, சரி ஓகே. ஆனால் நம்ம பாராயணம் நிற்காது. நம்ம 4 பேர் இருந்தால் கூட பாராயணம் பண்ணிவிடுவோம், கதையை நடுவில் சொல்லுவோம், அவ்வளோதான். அதனால் நம்ம காலத்தை விரயமாக்காமல் எவ்வளோ பேர் கூப்பிட்டோம் வரலன்னா பரவாயில்ல, நம்மளுக்கு பாக்கியம் கிடைச்சது படிக்கிறதுக்கு அனுபவிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். சரி, ஜெய் ஜானகிகாந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராம, கோபிகா ஜீவன ஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா. அதனால் எப்படியாவது ஒன்று இப்போ யூடியூப்பில் போட்டிருக்கோம் மூலப்பாராயணம், அப்படியாவது கேட்கலாம். இல்லைன்னா நீங்கள் நேரில் கேட்கறனால கேட்கலாம். பட்டாபிஷேகம் நாளைக்கு மறுநாள், பட்டாபிஷேகத்தை கூட கலந்துக்கலாம் தாம்பரத்தில். அப்படின்னு ஒன்றா அந்த ஃபோன் நம்பர் ஒன்றா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், இல்லாட்டி கமெண்ட்ஸில் கொடுத்துட்றேன். அதோட எனக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த அட்ரஸில் கூட சொல்ல முடியும். பட்டாபிஷேகமானது கேட்கலாம், அதுக்காக சொல்கிறேன். சரி ஓகே, யாருக்கு என்ன பாக்கியம் இருக்கோ பகவான் அப்படி அனுகிரகம் பண்ணட்டும். சரி, ராம 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 ராம.